தீர்க்கதரிசன மாநாடு. இறைவன் தேவ தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்படுத்தியது என்ன? இதுவரைக்கும் பூமி கண்டிராத அளவிற்கு கொடிய அசுத்த ஆவிகள் பாதாளத்திலிருந்து மேலே ஏறி வரப் போகின்றன. பாதாளத்தின் வாய் எங்கிருக்கிறதோ அந்த இடத்தின் பக்கத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் இந்த இடத்தை கர்த்தருடைய நாமத்தினால் மிதித்து ஜெபிக்க வேண்டும். இது தேவனுக்கு சொந்தமாய் மாற வேண்டும். பொல்லாத கிரியைகள் இதன் மேல் ஏறி வரக்கூடாது. அதன் விளைவாக நடந்தது என்ன? எகிப்து தேசத்தில் 32 ஆண்டுகளாக இருந்த சர்வாதிகாரம் மாற்றப்பட்டது. கலவரத்தில் தோன்றிய மங்கிய குதிரை. இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்ற வேத வாக்கியங்களின்படி மரணமும் பாதாளமும் சேர்ந்த மங்கின குதிரை தோன்றியும் உயிர் சேதம் வராததற்கு என்ன காரணம்? ஒரு சொட்டு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் 32 ஆண்டுகளாக இருந்த சர்வாதிகாரம் மாற்றப்பட்டது எப்படி? அங்கு நடந்த தீர்க்க தரிசன பெருவிழாவே இதன் காரணம். ஆனால் அந்த மங்கின குதிரை எகிப்தை விட்டு லிபியா, ஏமன், பஹ்ரைன் மற்றும் சிரியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளின் சமாதானத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் சேனைகளின் கர்த்தர் கொடுத்த திட்டம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான துபாயில் மாபெரும் எக்கால சத்தம் தீர்க்க தரிசன பெருவிழா. தேவ செய்தியாளர்கள் சகோதரர் மோகன் சிலாசிரஸ், சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் மற்றும் சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் தீர்க்க தரிசன ஆராதனை. போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள். இத்திருவிழா ஏப்ரல் 18 முதல் 20ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை. இடம் பரிசுத்த திருத்துவ ஆலயம், அவுட் மேத்தா ரோட், 2வது ஹுரேர், துபாய். இந்த எக்கால சத்தம் தீர்க்க தரிசன திருவிழாவில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் 100 டிராம் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு திரு ஜோனா ஜெசியா, தொலைபேசி எண் 00971505516534. துபாய் எக்கால சத்தம் தீர்க்க தரிசன பெருவிழாவில் சந்திக்கிறோம். உங்கள் ஏஞ்சல் டிவி அன்புடன் ஏஞ்சல் டிவி மூலம்